மைதாவுக்கு நோ சொல்லுங்க. MPM கூட்டு பெருங்காயத்துக்கு எஸ் சொல்லுங்க. நோ மைதா. மற்றுமொரு முக்கிய செய்தி, புதுச்சேரியில் நடைபெறும் ஆலோசனையில் பங்கேற்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் நடைபெறும் ஆலோசனையில் பங்கேற்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக MLA-க்களை சந்தித்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்துவார் என தகவல் பரவியது. ஆலோசனை நடத்துவதற்காக தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி புறப்பட்டு சென்றிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக MLA-க்களை சந்தித்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்துவார் என தகவல் வெளியானதை தொடர்ந்து தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி புறப்பட்டு சென்றிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக MLA-க்களை சந்தித்து ஆலோசனை நடத்துவதற்காக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி புறப்பட்டு சென்றிருக்கிறார். மேலும் இன்றைய தினம் 4 மணி அளவில் ஆளுநரை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பார் என்று தகவல் பரவியதை தொடர்ந்து தற்போது புதுச்சேரி புறப்பட்டு சென்றிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் நடைபெறும் ஆலோசனையில் பங்கேற்பதற்காக எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டு சென்றிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய சூழலில் இன்னும் ஆட்சி அமைக்க உரிமை கோரி விஜய் தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கக்கூடிய சூழலில் பெரும்பான்மையை நிரூபிக்காதவரை ஆட்சி அமைக்க யாருக்கும் அழைப்பு இல்லை என்று ஆளுநர் மாளிகை தெரிவித்திருக்கிறது. மேலும் விஜயிடம் கூறியதாவது, பெரும்பான்மையை நீங்கள் நிரூபிக்கும் வரை யாருக்கும் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்பட மாட்டாது என்றும் ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ந்து தாவேக தனக்கு ஆதரவாக VCக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளிடமும் ஆதரவு கோரி வருகிறது. மேலும் அதிமுக, திமுக கூட்டணி அமைத்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்ற செய்திகளும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசியல் களமே பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழலில் தாவேக ஆட்சி அமைக்க பல்வேறு கட்சிகளிடம் ஆதரவு கோரி வருகின்ற நிலையில் தற்போது அதிமுக, திமுக கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கும் என்ற செய்திகளும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக MLA-க்களை சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்துவார் என தகவல் வெளியானதை தொடர்ந்து தற்போது ஆலோசனை நடத்துவதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி புறப்பட்டு சென்றிருக்கிறார். மேலும் இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி வழங்க கேட்கலாம். லட்சுமணன், வணக்கம். புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக MLA-க்களை சந்திக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி புறப்பட்டு சென்றிருக்கிறார். மேலும் அதிமுக தரப்பில் ஒரு தரப்பினர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிக்கலாம் என்று கூறி முரண்பட்ட கருத்துக்கள் ஏற்பட்ட நிலையில் அதிமுகவில் வெற்றி பெற்ற 25க்கும் மேற்பட்ட MLA-க்கள் புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்வதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி புறப்பட்டு சென்றிருக்கிறார். மேலும் அங்கு என்ன மாதிரியான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படவிருக்கிறது பற்றி தகவல்கள் ஏதேனும் கிடைக்கப்பெற்றிருக்கிறதா? சொல்லுங்க. தமிழகத்தில் அரசியல் களம் பொறுத்தவரையுமே கடந்த 3 நாட்களாக மிக தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகம், இன்னொரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக என 3 தரப்புகளில் பார்த்தோமென்றால் அரசியல் பொறுத்தவரையுமே மிக தீவிரமாக மாற்றம் அடைந்திருக்கிறது. எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் ஏற்படாத இந்த அரசியல் களமானது திடீரென ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில்
பொதுமக்களும் சரி அரசியல் விமர்சகர்களும் சரி பெரும் ஒரு பதற்றமாகவே இருந்து வருகின்றனர். அதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால், நேற்று பார்த்தோம் என்றால் திடீரென திமுக மற்றும் அதிமுக இணைந்து செயல்படுவதாக ஒரு தகவலானது வெளியாகி வந்தது. அந்த வகையில் திமுக அதிமுக இணைந்து செயல்படுவது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை எனவும், இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என இன்று காலை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தியாளர் சந்திப்பின் மூலம் அதனை தெளிவுபடுத்தியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அதிமுக கூட்டணியில் இணைவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக அரசியல் வட்டாரங்களில் இணைவது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இல்லை என்றாலும் கூட தொடர்ந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதிமுகவிடம் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதிமுகவில் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையின் தலைமையில் தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகளிடம் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என தொடர்ந்து பேசி வருவதாகவும் ஒரு தகவலும் வெளியாகி வருகிறது. அந்த வகையில் கடந்த 2 நாட்களாக தொலைபேசி மூலம் நடைபெற்று வந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை பொறுத்தவரையுமே தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நேற்று இரவு பார்த்தோம் என்றால் திடீரென அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 20க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி புறப்பட்டு சென்றதால் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக அவர்கள் எதற்காக புதுச்சேரி சென்றார்கள், மேலும் அந்த புதுச்சேரியில் சென்று என்ன செய்ய போகிறார்கள் என்பது குறித்து பெரும் ஒரு ஆச்சரியக்குறி ஏற்பட்டது. அந்த வகையில் அதனைத் தொடர்ந்து ஒரு பக்கம் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சென்னை பசுமொழி சாலையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்தில் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொருளாளர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகளுடன் தொடர்ந்து நேற்று முதலே அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தனது இல்லத்திலிருந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த ஆலோசனை ஒரு பக்கம் நடைபெற்றாலுமே நேற்று பார்த்தோம் என்றால் அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகம் உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகள் இன்னொரு பக்கம் ஆலோசனைகளை மேற்கொண்டு வந்தனர். அதன் வழியாக சி.வி. சண்முகம் மற்றும் முக்கிய பிரதிநிதிகள் பார்த்தோம் என்றால் நேற்று அந்த ஆலோசனை கூட்டம் தனிப்பட்ட முறையில் நடத்திய பிறகு நேற்று மாலை பார்த்தோம் என்றால் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து திடீரென ஒரு ஆலோசனையை மேற்கொண்டனர். அந்த ஆலோசனை கட்டமானது இறுதி கட்டத்தை தற்போது எட்டியிருக்கிறது. குறிப்பாக நேற்று முதலே ஆலோசனை என்ற அடிப்படையில் தொடர்ந்து இந்த அரசியல் களம் பயணித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் புதுச்சேரியில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இல்லத்திலிருந்து தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார். குறிப்பாக நேற்று இரவு கடந்த 20 மணி நேரமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பங்கேற்பதற்காக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது இந்த புதுச்சேரிக்கு புறப்பட்டிருக்கிறார். புதுச்சேரியில் என்ன ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது என்று பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆலோசனை ஆதரவு கொடுக்க வேண்டும் என தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர்களுக்கும் அதிமுக நிர்வாகிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு அதிமுக சார்பாக ஒரு கடிதமானது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த கடிதத்தை ஏற்கவா இல்லை நிராகரிப்பதா குறித்து தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் பொறுத்தவரையுமே சி.வி. சண்முகம் தலைமையில் தொடர்ந்து பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கலாம், இல்லை கூட்டணியாக இணைந்து செயல்படலாம், அது நம் கட்சிக்கு நல்லது என தொடர்ந்து அவர்கள் ஒரு பக்கம் பயணித்து வரக்கூடிய நிலையில் இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால் இன்னொரு தரப்பு நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக தான் பயணிக்க வேண்டுமே தவிர கூட்டணி கட்சியோடு இணைந்து பயணிக்க தேவையில்லை, அதுவும் வெற்றிக் கழகத்துடன் இணைந்து பயணிக்க தேவையில்லை என்பது குறித்து தொடர்ந்து அவர்களும் ஒரு பக்கம் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தை நிராகரித்து வருகின்றனர். அந்த வகையில் ஒரு பக்கம் நிராகரிப்பு, ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்ளுதல் என இரு பக்கமாக தொடர்ந்து இந்த கட்சி இணைவது குறித்து தொடர்ந்து பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகத்தில் நாம் இணைந்து செயல்படலாமா, இல்லை பாஜக கூட்டணியில் இணைந்து செயல்படலாமா, இல்லை அதிமுகவோடு தனித்து தமிழகத்தில் இணைந்து செயல்படலாம் என்பது அதிகாரப்பூர்வமாக முடிவெடுப்பதற்காக தான் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது சென்னை பசுமொழி சாலையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்தில். விவரங்களுக்கு நன்றி லட்சுமணன்.